KURINJI Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. KURINJI Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.com. Good morning students. Mathematical induction exercise 4.1 la 19th sum. Mathematical induction la first on the given statement on the P of n. Next on the for n equal to 1 னு எடுக்கிறோம். left hand side right hand side ரெண்டும் equal னு prove பண்றோம். அப்படி இருந்துச்சுனா P of 1 is true அப்படினு சொல்லிரோம். next n equal to k னு அசீம் பண்ணிட்டு அத true னு எடுத்துக்கிட்டு அதுல இருந்து n equal to k plus 1 க்கு வந்து prove பண்றோம். n equal to k plus 1 prove பண்ணனா இந்த given statement வந்து true for all natural numbers. எல்லா natural numbersமே வந்து true னு சொல்லி வெரிஃபை பண்ணிரோம். அதே தான் 19th sum. இதுக்கு மேல லாஸ்டா பார்த்தது எல்லா சமயமே வந்து ஃபார்முலாஸ் கொடுத்திருந்தாங்க. sum of the natural number, sum of the squares of the natural number இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்திருந்தாங்க. இப்போ இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் ஆஃப் 3 அந்த டேர்ம்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 3ஆல் மல்டிபிள் வருமா இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம என்னைக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப அந்த எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் அந்த மல்டிபிள் ஆஃப் 3ங்கிற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த சம்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 19. n into n plus 1 into n plus 5 is a multiple of 3. n into n plus 1 n plus 5 is a multiple of 3. இந்த டேர்ம்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 அப்படிங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதான் செக் பண்ணணும். இப்போ என்னங்கிறது வந்து சம் நேச்சுரல் நம்பர்ஸ். எண்ணுக்கு 1 அப்ளை பண்ணாலும் சரி, 2 அப்ளை பண்ணாலும் சரி, 10 அப்ளை பண்ணாலும் சரி, நேச்சுரல் நம்பர்ஸில் எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் அந்த டேர்ம் வந்து மல்டிபிள் ஆஃப் 3ங்கிற டேபிளில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் ப்ரூவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன்: let the given statement be P of n. எப்பயுமே given statement வந்து P of n, let the given statement be P of n அப்படின்னு எடுத்துருக்கோம். This P of n equal to n into n plus 1 n plus 5 is a multiple of 3. இதுதான் given statement. n into n plus 1 n plus 5 is a multiple of 3 அப்படின்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து for n equal to 1 எடுக்கிறோம். n equal to 1ங்கிறப்ப மல்டிபிள் ஆஃப் 3 டேபிளில் இருந்துச்சு அப்படின்னா P of 1 is ட்ரூன்னு சொல்லிடும். அப்போ அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் n equal to 1ன்னு அப்ளை பண்ணுறோம். கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் n equal to 1ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ n equal to 1, இதில் 1 plus 1, அடுத்து 1 plus 5. அப்போ 1 into 2 into 6, 1 into 1 plus 1 வந்து 2, இதில் 1 plus 5 வந்து 6. 1 into 2 into 6, அப்போ டோட்டல் வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப 12. 12 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிடுறோம். 12 is a multiple of 3 அப்படின்னு 3 டேபிளில் 12 வந்து கிடைக்குது. therefore P of 1 is true அப்படின்னு ஆயிரும். therefore P of 1 is true. இந்த multiple of 3 வரதுனால P of 1 is true அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து let it is true for n equal to k. P of 1 வந்து true அப்படின்னா let it is true for n equal to k ன்னு எடுத்துக்கிறோம். அசீம் பண்ணிக்கிறோம். நம்மளாம் அசீம் பண்ணுறோம். n equal to k ன்னு அசீம் பண்ணிக்கிறோம். that is k into k plus 1 into k plus 5 is a multiple of 3 அப்படின்னு ஆயிரும். என்னைக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் k into k plus 1 into k plus 5 is a multiple of 3 அப்படின்னு ஆயிரும். மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னா that is k into k plus 1 into k plus 5 equal to 3 into m. 3 into m. இப்போ k equal to 1ன்னு அப்ளை பண்ணால் 12 கிடைக்குது. அப்படின்னா 3 into 4 அப்படின்னு போட்டோம்னா இந்த m வந்து belongs to natural number n. m belongs to n natural number. சம் m belongs to natural numbers ஆயிரும். சப்போஸ் 2 அப்ளை பண்ணால் இதில் 2 வரும், இதில் 3 வரும், இதில் வந்து 7 கிடைக்கும். அப்படின்னா 7 3s are 21 வரும். அப்படின்னா 3 into 7 அப்படின்னு போடுவோம்.
இந்த எம்ங்கிற வந்து சம் பிலாங்ஸ் டு சம் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு ஆயிடும். எம் பிலாங்ஸ் டு என்ன சம் நேச்சுரல் நம்பர்ஸ் n அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா k இன்ட்டு k + 1 k + 5 ஈக்குவல் டு 3 இன்ட்டு எம்னு எழுதிக்கலாம். வேறு m பிலாங்ஸ் டு n அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் we shall now prove that p of k + 1 is true அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். we shall now prove that p of k + 1 is true whenever p of k is true. p of k is true இருக்கிறப்ப p of k + 1 is trueன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். கன்சிடர் இந்த given questionல k க்கு பதிலாக k + 1, இதில் k + 1 + 1, நெக்ஸ்ட் வந்து k + 1 + 5. இந்த k ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு k + 1 எழுதுகிறோம். இதில் k க்கு பதிலாக k + 1, இந்த k க்கு பதிலாக k + 1, இந்த k க்கு பதிலாக k + 1 + 5 அப்படின்னு ஆயிடும். ஈக்குவல் டு இப்போ இந்த டேம் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணும். இந்த k + 1 இன்ட்டு இதில் k + 2, இதில் k + 1 + 5 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண போகிறோம். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னா இதில் k இன்ட்டு k + 1 k + 5 ஈக்குவல் டு 3 இன்ட்டு m மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி டேர்ம்ஸ் வர்ற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆன்சரை ப்ரூவ் பண்ண போகிறோம். எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3 வரணும். ஹோல் டேர்மும் மல்டிபிள் ஆஃப் 3 வர்ற மாதிரி மாற்றி எழுதிட்டு அதில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். நான் k + 1 இன்ட்டு k + 2, இதில் வந்து k + 5 + 1. ஏன்னா இங்கே கொஷினில் வந்து k + 5 தான் இருக்குது. இதில் வந்து k + 5 இருக்கனால இந்த 1ஐயும் 5 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். k + 5 + 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். k + 1 k + 2, இதில் k + 5 + 1 எடுத்துருக்கோம். இப்போ இதை மல்டிப்ளை பை k + 1 அண்டு k + 2. அப்படின்னா k + 1 k + 2 இன்ட்டு k + 5. k + இந்த ரெண்டு டேர்மையும் இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். k + 1 k + 2 இன்ட்டு k + 5. அடுத்து ப்ளஸ் இந்த 1 வச்சு மல்டிப்ளை பண்ணால் k + 1 இன்ட்டு k + 2 அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து அந்த கொஷினில் k இன்ட்டு k + 1 k + 5 கிடைக்கணும். அதனால் இந்த டேர்மை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். k + 1 k + 5 இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படின்னா k இன்ட்டு k + 1 k + 5. இந்த k + 2 வந்து k + 1 k + 2 இன்ட்டு k + 5 கொடுத்துருக்கு. இதில் k + 2 வந்து k இன்ட்டு k + 1 இன்ட்டு k + 5 அப்படின்னு போடுறோம். ப்ளஸ் 2 இன்ட்டு k + 1 இன்ட்டு k + 5 அப்படின்னு போடுறோம். ஃபஸ்ட்டு k வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். k இன்ட்டு k + 1 k + 5. அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு k + 1 k + 5 அப்படின்னு ஆயிடும். ப்ளஸ் k + 1 இன்ட்டு k + 2 அப்படின்னு ஆயிடும். இன்ட்டு ப்ளஸ் k + 1 k + 2 அப்படின்னு ஆயிடும். இப்போ இதில் k இன்ட்டு k + 1 k + 5 ஈக்குவல் டு 3mனு யூஸ் பண்ணியிருக்கோம். k இன்ட்டு k + 1 k + 5 ஈக்குவல் டு 3m அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதில் 3m அப்படி ஆயிடும். ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து k + 1 காமனாக இருக்குது. அதை k + 1 காமனாக எடுக்கிறோம். இதுலேயும் k + 1 காமனாக இருக்காங்க. k + 1 காமனாக எடுக்கிறோம். அப்போ நான் 2 இன்ட்டு k + 5, இதில் ப்ளஸ் k + 2 அப்படின்னு ஆயிடும். 2 இன்ட்டு k + 5 ப்ளஸ் k + 2 அப்படின்னு ஆயிடும். இதில் 3m ப்ளஸ் k + 1 இன்ட்டு இதில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2k + 10, இதில் k + 2 அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா 3m ப்ளஸ் k + 1 2k + k ஈக்குவல் டு 3k, 10 + 2 ஈக்குவல் டு 12 அப்படின்னு ஆயிடும். 3m ப்ளஸ் k + 1 இன்ட்டு 3k + 12 அப்படின்னு ஆயிடும். இதில் 3ஐ காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 3m ப்ளஸ் k + 1 3 இன்ட்டு k + 4 அப்படின்னு ஆயிடும். 3k + 12, ஆனால் 3ஐ காமனாக எடுத்தோன்னா 3 இன்ட்டு k + 4 அப்படின்னு ஆயிடும். டோட்டலாக 3ஐ காமனாக எடுத்தோன்னா 3 இன்ட்டு m ப்ளஸ் k + 1 இன்ட்டு k + 4 அப்படின்னு ஆயிடும். m ப்ளஸ் k + 1 இன்ட்டு k + 4 ஆயிடும். ஈக்குவல் டு 3 இன்ட்டு q, வேர் q ஈக்குவல் டு m ப்ளஸ் k + 1 இன்ட்டு k + 4 இஸ் சம் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு ஆயிடும். இந்த டேர்ம் எதுவாக இருந்தாலும் சரி அது மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கிறப்ப ஹோல் டேர்மும் மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு வந்துடும். அதில் வேர் q ஈக்குவல் டு m ப்ளஸ் k + 1 இன்ட்டு k + 4 இஸ் ஏ சம் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா தேர்ஃபோர் k + 1 k + 1 + 1 k + 1 + 5 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு ஆயிடும். ஒன் செகண்ட் ரிப்பீட்டட். n இன்ட்டு n + 1 n + 5 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n இன்ட்டு n + 1 n + 5 இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 3. கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து p ஆஃப் n அப்படின்னு எடுத்துருக்கோம்.
Now P of n equal to n into n plus 1 n plus 5 is a multiple of 3 னு எடுத்துக்கிறோம். n into n plus 1 n plus 5 is a multiple of 3. இதான் given statement. இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். For n equal to 1 னு எடுக்கிறோம். அப்புறம் n equal to 1 அப்ளை பண்ணுறப்ப 1 into 1 plus 1 இதில் 1 plus 5 அப்புறம் 1 plus 1 into 2 into 6 equal to 12 அப்படின்னு ஆயிரும். 12 is a multiple of 3 அப்படின்னு ஆயிரும். 12 is a multiple of 3 அப்படின்னு ஆயிரும். Therefore P of 1 is true அப்படின்னு ஆயிரும். 12 அந்த multiple of 3னால P of 1 is true அப்படின்னு ஆயிரும். Next assignment வந்து let is true for n equal to k னு assume பண்ணுறோம். n க்கு பதிலாக k ன்னு ரீப்ளேஸ் பண்ணி போடுறோம். அதில் வந்து நம்ம ட்ரூன்னு assume பண்ணிக்கிறோம். அப்புறம் that is k into k plus 1 k plus 5 is a multiple of 3 அப்படின்னு ஆயிரும். k into k plus 1 k plus 5 is a multiple of 3. now multiple of 3 அப்படின்னா k into k plus 1 k plus 5 equal to 3 into m னு எழுதிக்கலாம். multiple of 3 வரனால 3 into m where m belongs to இது என்னங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர் 1 to infinity வரைக்கும் m belongs to என்னங்கிறது 1 to நேச்சுரல் நம்பர். we shall now prove that p of k plus 1 is true whenever p of k is true அப்படின்னா we shall now prove that p of k plus 1 is true whenever p of k is true அப்படின்னா நம்ம கன்சிடர் இப்போ k plus 1 வந்து ட்ரூன்னு சொல்லி k plus 1 into k plus 1 plus 1 into k plus 1 plus 5 is a multiple of 3 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். k plus 1 into k plus 1 plus 1 into k plus 1 plus 5 is a multiple of 3 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன்னா இந்த டேர்ம் வர மாதிரி நம்ம மல்டிபிள் ஆஃப் 3 வர மாதிரி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதில் k plus 1 இதில் k plus 2 இதில் k plus 1 plus 5 இருக்குது. இதை 5ஐயும் 1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்படின்னா k plus 5 plus 1 அப்படின்னு ஆயிடும். k plus 5 plus 1 ஆயிடும். இப்போ இந்த k plus 1 k plus 2 இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறோம். k plus 1 k plus 2 into k plus 5 ஆயிடும். k plus 1 k plus 2 into k plus 5 plus இதில் 1 into k plus 1 k plus 2 அப்படின்னு ஆயிடும். 1 into k plus 1 k plus 2 வந்து k plus 1 into k plus 2 ஆயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின் இந்த ப்ரூவ் வந்து ட்ரூ என்ன சொல்லியிருக்கோன்னா k into k plus 1 k plus 5 வரணும். அதில் k plus 1 இதில் k plus 2 இங்கே k plus 5 இருக்குது. அதனால் k plus 1 k plus 5 வர மாதிரி எடுத்துக்கிறோம். அதனால் இந்த k டேர்ம்ஸை இந்த k plus 2 வந்து செப்பரேட் பண்ணி பிரித்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படின்னா k into k plus 1 into k plus 5 plus 2 into k plus 1 into k plus 5 எழுதியிருக்கும். plus k plus 1 into k plus 2 அப்படின்னு ஆயிடும். நெக்ஸ்ட்டு k into k plus 1 k plus 5 equal to 3m அப்படின்னு ஆயிடும். k into k plus 1 k plus 5 equal to 3m அப்படின்னு ஆயிடும். ப்ளஸ் இந்த செகண்ட் டைம் தேர்ட் டைமில் k plus 1 காமனாக எடுக்கிறோம். செகண்ட் டைம் தேர்ட் டைமில் k plus 1 காமனாக எடுத்தோன்னா 2 into k plus 5 ப்ளஸ் இதில் k plus 2 அப்படின்னு ஆயிடும். இதில் 2m மல்டிப்ளை பண்ண 2k plus 10 இதில் k plus 2 2k plus k equal to 3k 10 plus 2 வந்து 12 அப்படின்னு ஆயிடும். இதில் 3m plus k plus 1 into 3k plus 12 ஆயிடும். டேக் 3 காமன் அப்படின்னா 3m plus 3 into k plus 1 into k plus 4 அப்படின்னு ஆயிடும். 3m into k plus 1 into 3 into k plus 4 அப்படின்னு ஆயிடும். அப்படின்னா 3 into இதில் 3 காமன் எடுத்தோன்னா 3 into m plus k plus 1 into k plus 4 equal to 3 into q ஆயிரும். இந்த மல்டிபிள் ஆஃப் இதை ஹோல் டைம் மல்டிபிள் ஆஃப் 3னா ஹோல் டைம் மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு ஆயிரும். வேர் q equal to m plus k plus 1 into k plus 4 is some natural number அப்படின்னு ஆயிரும். is some natural number. Therefore k plus 1 into k plus 1 plus 1 into k plus 1 plus 5 is a multiple of 3 அப்படின்னு ஆயிரும். Thus p of k plus 1 is true whenever p of k is true ஆயிரும். p of k plus 1 is true இருந்துச்சுன்னா whenever p of k is true whenever p of k plus 1 is true ஆயிரும். Hence by principle of mathematical induction the statement p of n is true for all natural numbers n அப்படின்னு ஆயிரும். Next sum 20th sum. Same method last sum method 10 power 2n minus 1 plus 1 is divisible by 11. Last sum வந்து multiple of 3 இது வந்து divisible by 11. 10 power 2n minus 1 plus 1 is divisible by 11. Last sum இது ஒரே மெத்தடு அது multiple of 3 இது வந்து divisible by 11.
first வந்து let the given statement be P of n. Given statement be P of n. Given statement be P of n, that is P of n equal to 10 power 2n minus 1 plus 1 is divisible by 11 அப்படினா 10 power 2n minus 1 plus 1 is divisible by 11 அப்படினா first step வந்து for n equal to 1. First step வந்து for n equal to 1, P of 1 equal to 10 power n க்கு பதிலா 1 அப்ளை பண்ணா 2 minus 1, 10 power 2 minus 1 plus 1 அப்படினா 10 power 2 minus 1 plus 1 அப்படினா 2 minus 1 equal to 1 அப்படினா அப்படினா 10 power 1 equal to 10, 10 plus 1 equal to 11, 11 is divisible by 11 அப்படினா 11 is divisible by 11. Therefore P of 1 is true அப்படினா 11 divisible ஆறனால n equal to 1 apply பண்ணுறப்ப divisible ஆகுது. Therefore P of 1 is true அப்படினா P of 1 is true அப்படினா P of n of k equal to is true அப்படின்னு எடுத்துருவோம். Let P of k be true for some positive integer k. Let P of k be true some positive integer k அப்படினா that is 10 power 2k minus 1 plus 1 is divisible by 11. 10 power n க்கு பதிலா k apply பண்ணா 10 power 2k minus 1 plus 1 is divisible by 11 அப்படினா that is 10 power 2k minus 1 plus 1 equal to 11 into m, where m belongs to n அப்படினா n means natural number. 10 power 2k minus 1 plus 1 equal to 11 into m. Multiply or divisible ரெண்டு ஒன்று தான். 10 power 2k minus 1 11 ஆல் மல்டிபிளாக இருந்தாலும் சரி, இது 11 ஆல் மல்டிபிளாக இருந்தால் கண்டிப்பாக 11 டைப்பில் divisible ஆகும். ஆனால் 11 into m அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். 10 power 2k minus 1 plus 1 equal to 11 into m அப்படின்னு ஆயிரும், where m belongs to n ஆயிரும். Next we shall now prove that P of k plus 1 is true whenever P of k is true. We shall now prove that P of k plus 1 is true whenever P of k is true அப்படின்னு ஆயிரும். Consider 10 power 2 into k plus 1 minus 1 plus 1. 10 power 2 into k plus 1 minus 1 பவரில் minus 1 plus 1, இது அந்த டைம்ஸ் நம்ம வந்து divisible by 11 சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். 10 power 2 into k plus 1 minus 1 plus 1 is divisible by 11 சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அப்புறம் அதில் மல்டிப்ளை பண்ண 10 power 2k 10 power 2 plus 2 minus 1, 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 10 power 2k minus 1 plus 1 is divisible by 11 சொல்லி ப்ரூவ் பண்ணோம். இதில் 10 power 2k into 10 squared, இதில் 10 power minus 1 வரும். 10 squared into 10 power 2k minus 1, 10 squared into 10 power 2k minus 1 plus 1, இந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் அதே மாதிரி போன மாதிரி 10 power 2k minus 1 plus 1 equal to 11m அப்படி இருக்கிறோம். 10 power 2k minus 1 plus 1 equal to 11 into m எடுத்துருவோம். 10 power 2k minus 1 plus 1 equal to 11m. இந்த டைம் வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 10 power 2k minus 1 செப்பரேட் வச்சுருக்கோம். 10 ஸ்கொயரை தனியாக பிடிச்சிக்கிறோம். 10 ஸ்கொயரை காமனாக எடுக்கிறோம். 10 ஸ்கொயரை காமனாக எடுத்தோம் அப்படின்னா 10 ஸ்கொயர் இன்ட்டு 10 power 2k minus 1 இதில் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும். 10 power 2k minus 1 ப்ளஸ் 1, 10 power 2k minus 1 ப்ளஸ் 1, இது ஒரு 1 ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். 10 power 2k minus 1 10 power 10 squared 10 power 2k minus 1 ஒரு 1 ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 1 அப்படின்னா அதில் 10 squared 10 power 2k minus 1 இதில் ப்ளஸ் 1, இந்த மைனஸ் 1 வந்து 10 ஸ்கொயர் உள்ள அப்படியே மைனஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிடும். இந்த 10 ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 10 power 2k minus 1 ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிடும். மைனஸ் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 100 ஆயிரும். மைனஸ் 100 ப்ளஸ் 1 ஆயிரும். 10 power 2k minus 1 ப்ளஸ் 1 வந்து 11 power m அப்படின்னு ஆயிரும். ஆல்ரெடி இங்கே ட்ரூன்னு எடுத்துருக்கோம். அதனால் 11 இன்ட்டு எம்னு ஆயிரும். 10 ஸ்கொயர் இன்ட்டு 11m மைனஸ் 100 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 99 அப்படின்னு ஆயிரும். 11m மைனஸ் 99 அப்படின்னு ஆயிரும்.
அப்படின்னா 11 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 100m minus 9 அப்படின்னா 100m minus 9. Therefore 11 into இந்த 100m minus 9 வந்து Qன்னு எடுத்துட்டோம். where Q equal to 100m minus 9 is a some natural number அப்படின்னா. Therefore 11ஓட மல்டிப்ளை இருக்கனால 10 power 2 into k plus 1 minus 1 plus 1 is divisible by 11 அப்படின்னு ஆயிரும். இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறோம் அப்படியும். given statement B P of n ன்னு கொடுத்துருக்கு. 10 power 2n minus 1 plus 1 is divisible by 11 சொல்லி ப்ரூவ் பண்ணும். 10 power 2n minus 1 plus 1 is divisible by 11 சொல்லி ப்ரூவ் பண்ணும். for n equal to 1 எடுத்தனா P of 1 equal to n க்கு பதிலா 1 அப்ளை பண்ணுறப்ப 10 power 2 minus 1 plus 1 வரும். 10 power 2 minus 1 equal to 10 power 1 10 power 1 equal to 10 10 plus 1 வந்து 11 அப்படின்னு ஆயிரும். 11 is divisible by 11 அப்படின்னு ஆயிரும். therefore P of 1 is true ஆயிரும். 11 வந்து divisible by 11 இருக்கனால P of 1 is true அப்படின்னு ஆயிரும். P of 1 is true இருந்துச்சுன்னா that P of k be true for some positive integer k ன்னு எடுத்துரும். that P of k be true for some positive integer k அப்படின்னு ஆயிரும். that is 10 power 2k minus 1 plus 1 is divisible by 11 ஆயிரும். 10 power 2k minus 1 plus 1 is divisible by 11 அப்படின்னு ஆயிரும். that is 10 power 2k minus 1 plus 1 equal to 11m அப்படின்னு இருக்கலாம். where m equal to m belongs to n அப்படின்னு ஆயிரும். where m belongs to n. we shall now prove that P of k plus 1 is true whenever P of k is true அப்படின்னு எடுக்கிறோம். now consider 10 power 2 into k plus 1 minus 1 10 into 2 power k plus 1 minus 1 plus 1 வந்து divisible by 11 சொல்லி ப்ரூவ் பண்ணும். is divisible by 11 சொல்லி ப்ரூவ் பண்ணும். அப்படின்னா 10 power இதை 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 10 power 2k இதில் 2 இதில் minus 1 plus 1 அப்படின்னு ஆயிரும். 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப 10 power 2k into 10 power 2 இதில் minus 1 plus 1 ஆயிரும். நம்ம இது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். 10 ஸ்கொயரை தனியாக காமனாக எடுத்துகிட்டு 10 power 2k minus 1 மட்டும் வெளியே எடுத்துருவோம். 10 power 2k minus 1. நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 மைனஸ் பண்ணுறோம். 1 ஆட் பண்ணி ஒரு 1 மைனஸ் பண்ணியிருக்கு. இந்த ப்ளஸ் 1 அப்படியே செப்பரேட்டாக இங்கே போட்டிருக்கோம். அப்படின்னா 10 ஸ்கொயர்டு இன்ட்டு 10 power 2k மைனஸ் 1 ஒரு 1 ஆட் பண்ணி ஒரு 1 மைனஸ் பண்ணியிருக்கு ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும். அந்த 10 power 2k மைனஸ் 1 ப்ளஸ் 1க்கு பதிலாக 11m அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அதை ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். 10 power 2k மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 11m அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்புறம் 10 power 2k minus 1 plus 1க்கு பதிலாக 11m அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அதில் 10 ஸ்கொயர்டு அப்படியே வந்துடும். அதுக்கு முன்னாடி இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 10 ஸ்கொயர்டு 10 power 2k minus 1 plus 1 அப்படியே வந்துடும். இந்த minus 1 into 10 ஸ்கொயர்டு வந்து minus 10 ஸ்கொயர் இதில் plus 1 அப்படின்னு ஆயிரும். 10 ஸ்கொயர்டு இன்ட்டு இந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக 11m அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இந்த 10 power 2k minus 1 plus 1க்கு பதிலாக 11m இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். மைனஸ் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 1 அப்படின்னு ஆயிரும். இந்த 100 minus 100 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு minus 99 அப்படின்னு ஆயிரும். minus 100 ப்ளஸ் 1 வந்து minus 99. அப்புறம் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 11m minus 99. டேக் 11 காமன் எடுத்திங்கன்னா 100m minus 9 அப்படின்னு ஆயிரும். இதில் 11 காமன் எடுத்திங்கன்னா 100m minus 9 அப்படின்னு ஆயிரும். ஈக்குவல் டு 11 இன்ட்டு இந்த 100m மைனஸ் 9க்கு பதிலாக q அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம். 11 இன்ட்டு q வேர் q ஈக்குவல் டு 100m மைனஸ் 9 இஸ் ஏ சம் நேச்சுரல் நம்பர், ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ். தேர்ஃபோர் 10 பவர் இது 11ஓட மல்டிப்ளை இருக்கனால டிவிசிபிள் பை 11 அப்படின்னு சொல்லிடுறோம். 11ஓட மல்டிப்ளை இருக்கனால டிவிசிபிள் பை கண்டிப்பாக டிவிசிபிள் பை 11 இருக்குன்னு சொல்லிடுறோம். தேர்ஃபோர் 10 பவர் 2 into k plus 1 minus 1 plus 1 is a divisible by 11 அப்படின்னு ஆயிரும். 10 power 2 into k plus 1 minus 1 அதான் கொஸ்டின் எடுத்துருவோம். 10 power 2 into k plus 1 minus 1 plus 1 is a divisible by 11 அப்படின்னு ஆயிரும். Thus P of k plus 1 is true whenever P of k is true அப்படின்னு ஆயிரும். Thus P of k plus 1 is true whenever P of k is true அப்படின்னு ஆயிரும். Hence by principle of mathematical induction the statement of P of n is true for all natural numbers n அப்படின்னா. The statement P of n is true for all natural numbers n அப்படின்னா. Next sum வந்து next class பார்க்கலாம். Thank you.